வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நெட்வொர்க். கிர்ச்சாஃப் லாவுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் என்னன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நெட்வொர்க் சொல்லலாம். ஓகே, இந்த வீட்ஸ்டோன் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிட்டு நம்ம ரெசிஸ்டர்ஸை கம்பேர் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு அன்னோன் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு நெட்வொர்க் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னா, ஒரு 4 ரெசிஸ்டர், நேம் கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும். பி, கியூ, ஆர், எஸ் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, தென் 4 ரெசிஸ்டரையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு காமன் பேட்டரி கூட ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, which can supply a potential difference of V voltage. ஓகே, தென் இதில் மூவ் ஆகக்கூடிய கரண்ட் I. ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இந்த ஜங்ஷன் ஏ, இந்த ஜங்ஷன் பி, இது சி, இது டின்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பிக்கும் டிக்கும் இடையில ஒரு கேல்னோமீட்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு கேல்னோமீட்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த கேல்னோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஜியா இருக்கு. தென் கரண்ட் த்ரூ திஸ் கேல்னோமீட்டர் எப்படி எடுத்துக்கலாம்னா ஐ ஜின்னு எடுத்துக்கலாம். Okay, and then current flowing this resistor P is taken as a I1, and current flowing through the resistor Q is taken as a I3, and through the resistor R வந்து I2 னும் இதை எஸ்ல மூவ் ஆகக்கூடிய கரண்ட் I4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்யூட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 4 ரெசிஸ்டர் PQ, RS அப்படிங்கிற ரெசிஸ்டர் இருக்கும். ஒரு கேல்னோமீட்டர் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் டிங்கிற பாயிண்ட் கட்டில ஒரு கேல்னோமீட்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். கேல்னோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஜி, அண்ட் தென் இதில் மூவ் ஆகக்கூடிய கரண்ட் ஐஜின்ட்டு இருக்கு. ஓகே, தென் காமனாக இந்த 4 பிரிட்ஜுக்கும் ஒரு பேட்டரி ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிர்ச்சாஃப்னுடைய ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது கரண்ட் ரூல் ஜங்ஷன் பிக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி ஜங்ஷன் டிக்கும் கிர்ச்சாஃப்னுடைய கரண்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். current rule to the junction V கொடுக்கலாம். என்ன ஆகும்? sum of current entering towards the junction is equal to sum of a current leaving away from the junction சொல்லுவோம். அதாவது I1 junction Bங்கிற junction நோக்கி enter ஆகுது. ஓகே, at the same time I3யும் IG என்ன ஆகுது அப்படின்னா so leaving away from the junction. so I3 மைனஸ்லையும் IG மைனஸ்ல நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, algebraic sum of a current meeting at any junction in a circuit is 0. அதே போல for the junction D க்கு அப்ளை பண்ணுவோம். current rule to the junction D என்ன ஆகும்? current entering towards the junction இது I2 junction நோக்கி என்டர் ஆகுது, IG யும் junction நோக்கி என்டர் ஆகுது. பட் I4 வந்து ஜங்ஷன்ல இருந்து வெளியே போகுது. ஸோ I4 மட்டும் மைனஸ்ல எழுதிக்கலாம். அது I2 பிளஸ் IG மைனஸ் I4 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஜங்ஷன் பிக்கும் ஜங்ஷன் டிக்கும் கிர்ச்சாஃபோடைய ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிர்ச்சாஃப்னுடைய செகண்ட் ரூல், அதாவது வோல்டேஜ் ரூலை இந்த லூப் அப்ளை பண்ணலாம். ஏ பி டி ஏங்க பார்த்தீங்களா? ஃபார் த லூப் ரூல் டு த லூப், இதுக்கு ஏ பி டி ஏக்கு நம்ம லூப் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, algebraic sum of a product of current and resistance in each part of a closed circuit சொன்னோம். ஓகே, algebraic sum of இந்த லூப் எடுத்துக்கிறோமா, நம்ம கிளாக்வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்குவோம். இந்த இடத்துல கிளாக்வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் இன் திஸ் பார்ட் என்னது? பி I1. ஓகே, கிளாக்வைஸ் கரண்ட்னுடைய டைரக்ஷன் வந்து கிளாக்வைஸில் தான் இருக்கு. ஐஜி ஜின்னு எழுதலாம், ப்ளஸ் ஐஜி ஜி ப்ளஸ். ஓகே, அப்படி இங்கே வந்தோம்னா கரண்ட்னுடைய டைரக்ஷன் பாருங்க ஆர்ல எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ தட் இந்த ப்ராடக்ட்டை நம்ம மைனஸில் எடுத்துக்கலாம். minus of R I2 that is equal to okay, sum of EMF in this circuit. இந்த சர்க்யூட்ல எதனாச்சும் EMF இருக்கான்னு பாருங்க, எதனாச்சும் பேட்டரி ஜாயின் பண்ணிருக்கோமான்னு பாருங்க. எந்த ஒரு பேட்டரியும் ஜாயின் பண்ணல. ஸோ
is equal to 0. The third equation நம்ம எடுத்துக்கலாம். Okay, first equation, second equation and third equation loop rule இந்த a b d a ங்கற லூப்க்கு நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். ஃபர்தரா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினா loop rule a b c d a க்கு வந்து நம்ம loop rule அப்ளை பண்ணுவோம். Okay, loop rule for the loop a b c d a க்கு நம்ம loop rule அப்ளை பண்ணுவோம். Okay, என்ன ஆகும்? Algebraic sum of a product of resistance and current. Okay, இப்படி வரும். Okay, இங்க பாருங்க current உடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு clockwise directionல தான் இருக்கு. பட் இங்க s லயும் r லயும் பார்த்தோம் அப்படினா anti clockwise directionல இருக்கு. சோ இதனுடைய ப்ராடக்ட்க்கு மட்டும் நம்ம மைனஸ் சிம்பல் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்க i1 p plus i3 q minus i4 s minus i2 r which is equal to இந்த லூப்ல a b c d a ல எதனாச்சும் emf சோர்ஸ் இருக்கான்னு பாருங்க. எந்த ஒரு பேட்டரியும் ஜாயின் பண்ணல, எந்த ஒரு emf சோர்ஸும் கிடையாது. so that emf க்கு 0 நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம்? fourth equation எடுத்துக்கலாம். ஓகே, then பாருங்க suppose if condition if potential at the point b and d are same, b ங்கற பாயிண்ட்லயும் d ங்கற பாயிண்ட்லயும் சேம் பொட்டன்ஷியல் இருந்துச்சு அப்படினா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0 ஆயிடும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0 ஆயிருச்சு அப்படினா அந்த பாத்ல மூவ் ஆகக்கூடிய கரண்ட்டும் 0 ஆயிடும். அதாவது if the potential at the point b and d are same, then ig is equal to 0. Current flowing through the galvanometer is taken to be 0. ig is equal to 0. Therefore ig is equal to 0 அப்படிங்கறப்ப the first equation second equation என்ன ஆகும்னு பார்க்கலாம். Okay, i1 equal to i3. இத நாம fifth equation எடுத்துக்கலாம். and then second equation பாருங்க என்ன ஆகும்? i2 is equal to i4 ஆமாடுது. இத வந்து sixth equation எடுத்துக்கலாம். ஓகே, third equationக்கும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அங்கேயும் வந்து ig இருக்குல்ல, சோ அதுக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம் அப்படினா p i1 which is equal to அப்படியே equal to இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், ரைட் சைடு கொண்டு வந்துடலாம், r i2 அப்படின்னு கிடைக்கும். இதை நாம seventh equation எடுத்துக்கலாம். ஃபர்தரா பாருங்க, the fifth equation sixth equation இருக்கு. ஓகே, the fifth equation sixth equation எடுத்துட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படினா the fourth equationல அப்ளை பண்ணலாம். அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய i3 ஐ i1 ஆல ரீப்ளேஸ் பண்ணிரலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய i4 ஐயும் வந்து i2 ஆல ரீப்ளேஸ் பண்ணிரலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படினா இந்த fourth equation என்ன ஆகும் அப்படினா i1 p plus i3 க்கு பதிலா i1 போட்டோம்னா i1 q னுட்டு minus i4 க்கு பதிலா i2 s minus i2 r is equal to 0 வருது. ஃபர்தரா அதை எப்படி எழுதலாம்னா i1 plus i1p plus i1q is equal to i2s plus i2 r னு எழுதலாம். காமனா நம்ம i1 எடுத்துட்டோம் அப்படினா i1p plus q னுட்டும் i2 s plus r அப்படின்ட்டு எழுதலாம். ஓகே, இதை வந்து 8th equation எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை? 7th equationம் 8th equationம் தேவை. ஓகே, 7th equation பாருங்க p i1 plus equal to r i2 னு இருக்கு. 8th equation இந்த மாதிரி இருக்கு. Okay, from the we are dividing 7th and 8th equation என்ன ஆகும்னு பார்க்கலாம். Seventh equation is equal to r i2. 8th equation i1 p plus q is equal to i2 s plus r. And dividing this equation, இந்த ரெண்டு equation நம்ம டிவைட் பண்ணனும்னு வெச்சுக்கோவே. கேன்சல் ஆயிடுது. நமக்கு எப்படி கிடைக்குது? p plus q divided by p which is equal to s plus r divided by r னு எழுதலாம். இதை ஃபர்தரா எப்படி எழுதலாம்? 1 plus q by p
P into either 1 plus S by R 1 cancel ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிட்டு நமக்கு Q by P is equal to S by R னு கிடைக்குது. இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நெட்வொர்க்கான லூப் கண்டிஷன். இது எப்படி எழுதலாம்னா P by Q is equal to R by S ன்னு நம்ம எழுதலாம். Okay. Very important equation. This is the condition for a bridge balance. Wheatstone bridge balance குனான condition P by Q is equal to R by S. அப்படி இந்த bridge balance condition அப்ப IG நோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 0வா இருக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன் தான். Okay. Bridge balance condition அப்ப IG is equal to 0வா இருக்கும். Okay. IG is equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? Potential at the point B and D are same. Potential difference between this point B and D is equal to 0. Current flowing through the galvanometer is 0. Thank you.